ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் நீங்க எத்தனை பேர் உங்களுடைய இருதயத்தில் வைத்து அதை சொல்லி நீங்க ஜெபிக்கிறீங்களோ, அதை விசுவாசிக்கிறீங்களோ, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தின்படி அந்த வாக்குத்தத்தம் இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதே விசுவாசத்தின் மூலமாக தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு நம்முடைய பிதாக்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர்கள் நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். நம்பின அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு உங்களுடைய இருதயத்திலே நீங்க வைத்து அந்த வாக்குத்தத்தத்தை நீங்க விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லும் பொழுது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம். ஜாதினா எல்லா தேசத்து மக்களை பார்க்கலாம், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அப்ப கர்த்தர் ஆண்டவர் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதையும் நம்ம வாசிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்னென்ன சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார்னா, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் மேலே இருக்கிற வசனங்கள்ல சொல்லுவார். ஏன்னா அந்த 18ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். அல்லேலூயா. அதான் சொல்றார், நீ என்னுடைய கட்டளைகள் எல்லாம் கை கொண்டா எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய், நீ என்னுடைய பிள்ளையா இருப்ப, நீ எனக்கு பரிசுத்த ஜாதியா இருப்ப அப்படின்னு சொல்ற. அப்ப இந்த அதிகாரத்துல ஆண்டவர் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து ஆண்டவர் எகிப்து கொண்டு போய் அங்க பலுகவும் பெருகவும் செய்து அங்கு இருந்து ஆண்டவர் அந்த ஜனங்களை மோசே மூலமாய் மீட்டெடுத்து அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அந்த கானானுக்கு ஆண்டவர் வழி நடத்தி செல்லுகிறார். இப்போ ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த முதல் 2 வசனங்கள்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை கட்டிக்கொண்டு அதில் வாசம் பண்ணும்போது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்துக்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. ஆண்டவர் என்னன்னா, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்துல அவர்கள் போய் சேர்ந்து அவங்களுக்கு ஆண்டவர் அந்த தேசத்துல பயிரிடுகிற நிலத்தின் கனிகளில் எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையில வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்திருக்கும் ஸ்தானத்துக்கு போய், தேவ சமூகத்துக்கு போய் அந்நாட்டில் இருக்கிற ஆசாரிய இடத்துல அது கொடுத்துட்டு என்ன சொல்லணுமா, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று
இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. அப்படி சொல்லிட்டு அநேக காரியங்களை கொடுக்கிறார். அப்போ அந்த முதற் கனி, அப்போ நமக்கு தான் இன்னைக்கு பிளாட்ஸில் இருக்கிறோம், ஒரு வீட்டில் இருக்கிறோம். எங்களை மாதிரி இருந்தால் கூட ஏதோ வாழை மரம், ஆமாம் மாமரம், அது இதெல்லாம் நட்டு அதெல்லாம் கனி கிடைக்கும். ஏன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது, பிரான்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும்? முதற் பலன் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வருமானங்களில் முதற் பலனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நம் ஆலயத்தில் கொண்டு வந்து ஊழியக்கார்ட்ட தரணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 12ஆம் வசனம் சொல்றாரு, தசம பாகத்தை குறித்து சொல்றாரு. தசம பாகம் செலுத்தும் வருஷமாகிய 3ஆம் வருஷத்துல நீ உன் வரத்தில் எல்லாம் 10 1 எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசலில் புசித்து திருப்தியாகும்படி அவனுக்கு கொடுத்து தீர்ந்த பின்பு நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் போய் அவரை நோக்கி, தேவரீர் எனக்கு கொடுத்த எல்லா கட்டளையின்படியும் நான் பரிசுத்தமான பொருட்களை என் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்தேன். உம்முடைய கட்டளைகள் ஒன்றை நான் மீறவும் இல்லை மறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லணும். இப்ப பாருங்க, ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறோம்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த வாக்கு தத்தத்தை மட்டும் நம்ம கொண்டு வச்சுக்கிட்டு, சிலர் பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தத்தை ஆமா வீட்டில் மாட்டி விடுவாங்க. ஆமா, சிலர் வசனங்களை கூட என்ன பண்ணுவாங்க, சட்டையில எல்லாம் மாட்டி வைப்பாங்க. ஆனா அதாவது நம்ம வாசித்த சங்கீதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கபடி, அதாவது வசனத்தை எங்க வைக்கணும்னா நம்முடைய இருதயத்தில் நம்ம வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு நம்ம அந்த முதற் கனி, முதற் பலன், அதுபோல நமக்கு வரத்தில் எல்லாம் நமக்கு என்னென்ன வருமானங்கள் வருகிறதோ அதை நாம் எடுத்து அதுல 10 1 பங்கை நம்ம என்ன கொண்டு வரணுமா? ஆசாரியனுடைய கரத்துல கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் அது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும். அப்போ அந்த ஆசாரியன் என்ன பண்ண, அந்த லேவியன் அவன் பார்த்தீங்கன்னா வாங்கி ஏழை எளிய மக்கள், சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதையெல்லாம் நீங்க செய்துட்டு வரும்போ அதான் சொல்ற, நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமா இருப்பாய் அப்படின்னு சொல்ற. கடவுளுடைய வார்த்தையை நம் கை கொண்டுட்டா நம்ம தேவனுக்கு யாரா இருப்போம்? சொந்த ஜனமா இருப்போம். ஆமா, சொந்த பிள்ளைகளா இருப்போம். அப்ப நமக்கு என்னென்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரோ, ஏன்னா நமக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய சரீரத்துல எவ்வளவு பலவீனங்கள் இருக்கும், வியாதி இருக்கும், பாடு இருக்கும், நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கணும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. ஆமா, நம்ம சபையில கூட இருக்காங்க, சில லோன் போட்டா கூட அதுல தசமபாகம் கொடுக்குறவங்க கூட இருக்கிறாங்க. லோன் போட்டா கூட, ஆமா, லோன் போட்டு லோன் வந்தா கூட, ஏன்னா வரத்தில் எல்லாம் அப்படி உண்மையா இருக்கிறனாலதான் நம்முடைய ஊழியம் ஆசீர்வாதமா இருக்குது. நம்முடைய ஊழியத்தின் மூலமாய் அநேகருக்கு நாம் உதவி செய்ய முடிகிறது. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, நம் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கத்தோலிக்க சபையில கூட ஒரு காலத்துல தசமபாகத்தை பத்தி எல்லாம் கிண்டல் கேலி பண்ணவங்க கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபாதருங்க எல்லாம் தசமபாகத்தை பத்தி பேசுறதெல்லாம் பாக்குறேன். எல்லா சபைகளும் பேசுறேன். ஏன்னா இன்னைக்கு எல்லா வசனத்துக்கு எல்லாருமே கீழ்ப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, நாம் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும், அப்போ தேவனாகிய கர்த்தர் அவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களையும் படைத்திருக்கிறார். ஆனா அவருக்கு எல்லாரையும் பார்க்கலாம், இந்த தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற மக்களை ஆண்டவர் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்பது மாத்திரமல்ல, நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அப்ப நம்ம யாருன்னா, நம்ம ஆண்டவருக்கு பரிசுத்த ஜனம். அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப அவர் பரிசுத்தர், நம்மை அவர் பரிசுத்த ஜனமாய் அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா அந்த 28ஆம் அதிகாரம் பாருங்களேன், உபாகமம் 28:1 இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாய் வைப்பார். ஆண்டவருடைய விருப்பம் பார்த்தீங்களா? ஆண்டவருடைய ஆசை பார்த்தீங்களா? பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளிலும் நாம் மேன்மையாய், கீர்த்தியாய், புகழ்ச்சியாய், மகிமையாய் இருக்கத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம நம்ம எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றீங்களா? ஆமா. ஏன்னா நம் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா அந்த 28ஆம் அதிகாரத்துல 8 சொல்றாரு, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடு எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை ஆசீர்வதிப்பார். நீ இருக்கிற பகுதியில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ நீ கையிடுற எல்லா வேலையிலும் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமா, இதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப கடவுளை நாம் நம்ப வேண்டும். அந்த 32ஆம் அதிகாரத்துல வாசிக்கும்போ, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 12-14 வாசிக்கும்போ, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட கூட இருந்ததில்லை. பூமியில் உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலைகளுடைய தேனையும் கற்பாறையில வடி எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். பாருங்களேன், அப்ப அந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் நடத்தினதெல்லாம் செழிப்பான இடத்துல நடத்தல. அவங்க வனாந்தரத்துல தான் அவங்க நடந்து வந்தாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல கூட ஆண்டவர் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கடந்து போகிற வழிகள் எல்லாம் வறட்சியான பாதையா இருக்கலாம், கஷ்டத்தின் பாதையில இருக்கலாம். ஆமா, இன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்கு ஒரு ஏளனமாய் பார்க்கக்கூடிய சூழ்நிலை நீங்க இருக்கலாம், ஒரு தாழ்ந்த நிலையில இருக்கலாம். ஆனா இந்த வேதத்தை மட்டும், ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நீங்க நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் அவர் வைப்பார். அல்லேலூயா. ஆமா, நம்ம உயர்ந்த ஸ்தானங்களிலே ஆண்டவர் நம்மை நடத்துவார். நமக்கு இல்லை என்கிற குறையே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறார். அதற்கு அவர் கேட்கிற ஒரே ஒரு காரியம், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திரு. அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது என்னன்னா, ஆண்டவரை மறந்துடுறோம். 15 சொல்லி, யேசூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து ஸ்தூலித்து நினைந்துணின போது தன்னை உண்டாக்குன தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ண. நிறைய பேர் அப்படிதான், இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான். ஆண்டவர் அவங்கள நல்ல சமாதானத்தோட, யுத்தம் இல்லாம, சண்டை இல்லாம, பாதுகாப்பு நல்ல செழிப்பா வைக்கும்போ ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க. நம்ம கூட அப்படிதான் சில நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு குறையே வைக்காத நேரங்கள்ல நமக்கு ஜெபம் குறையும், ஆராதனை குறையும், ஆலயத்துக்கு வருவது குறையும், எல்லாமே குறையும். ஆனா அவர் உங்களை உயர்த்த 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 நீங்க அவருடைய சமூகத்துல நீங்க உங்களை தாழ்த்தி கொண்டே இருப்பீங்கன்னா, அவர் உங்களை மேன்மையாய், புகழ்ச்சியாய், உங்களை பேர் புகழும், அதாவது உங்களுடைய பேர் பிரஸ்தாபப்படுத்தும்படியாய், பெயர் புகழோடு வாழும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். பிரியமானவர்களே, அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா உபாகமம் 7:6 சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தருக்கு
நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இந்த 10ஆம் அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறார், அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ அற்புதங்கள், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறார். அப்ப இந்த பாடுகள் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இந்த வேத வாக்கியங்களை நீங்கள் கை கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. ஆமா, ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை கை கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வாளாக்காம நான் என்ன பண்ணுவேன், தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அப்ப ஆண்டவர் நம்மை தலையாய் வைப்பார், வாளா இல்ல. அப்போ உங்களை ஆண்டவர் கீழே விடவே மாட்டார். ஏன்னா அவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஏன்னா அவரே உன் புகழ்ச்சி. அப்போ அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ இந்த புகழ்ச்சி நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரோமர்ல நம்ம வாசிக்கிறோம் 13ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தேசத்தில் இருக்கிற அதிகாரங்கள், எனக்கு ஆட்சியாளர்கள்லாம் இருக்கிறாங்க பாருங்க, எப்படி ஆகலும் நம்ம கிறிஸ்தவர்களை அழிச்சிடணும், கொன்னுடணும், இப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா ஒண்ணு அவங்க தெரியணும், இந்த மேலான அதிகாரங்கள் எல்லாம் யாரால் உண்டாகி இருக்கிறது என்றால் தேவனால் உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய பிரதமராக இருக்கட்டும், நம்முடைய உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், நம்முடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கட்டும், இந்த அதிகாரம் எல்லாம் யாரு கொடுத்ததுன்னா கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார். எதுக்காகன்னா மக்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களுக்கு அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாத இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. அப்போ அந்த அதிகாரிகள் எல்லாம் நமக்கு நன்மை செய்வாங்கன்னு கேட்டா, ஏன்னா வேதமே நமக்கு சொல்லுகிறது அவர்கள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கு தான் பயங்கரமாக இருக்கிறாங்க. அப்போ நம்மளை எப்படி அழிக்கலாம், நம்ம எப்படி கொள்ளலாம், நம்ம எப்படி தரத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா நமக்கு இந்த காலகட்டங்களில் நமக்கு புகழ்ச்சி எப்படி கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீ நன்மை செய், நன்மை செய்தால் அதனால் உனக்கு என்ன உண்டாகும், புகழ்ச்சி உண்டாகும். ஆமா, நீங்க நன்மை செய்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆதரவு வந்து நிற்பாங்க. அல்லேலூயா. ஆமா, பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த நடுவரப்பட்டு பகுதியில் புதுச்சேரி என்ற ஒரு வில்லேஜ், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஜாதி மக்கள் இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஊழியத்தை கொடுத்தாங்க. அங்கே போயிட்டு வாரத்தில் ஒரு நாள் கைப்பிரதி ஊழியம் செய்யணும், சண்டே ஸ்கூல் நடத்தணும், நான் கொடுத்தாங்க. அப்போது நாங்கள் ஒரு சில என்னோட சேர்ந்து படிக்கிறவங்க எல்லாம் போகும்போது முதல்ல அவங்க சொல்லிட்டாங்க, நாங்கள்லாம் ஒரே ஜாதியாக இங்கே இருக்கிறோம், நீங்கள் ஊருக்குள்ள வெளியே போங்க, அங்கே போனீங்கன்னா பல ஜாதி மக்கள் இருக்கிறாங்க, நீங்கள் போயிட்டு உங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு கொடுத்த இடம் அதுவாயிடுச்சே. நாங்கள் போகும்போது என்ன ஆச்சுன்னா, அங்கே நிறைய பிள்ளைகளை ஆண்டவர் குடும்பம் ஆரம்பத்தில் நின்றுக்கிட்டு விசில் அடிப்பாங்க, சத்தம் போடுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லாம் பண்ணாங்க. போங்க போங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சண்டே ஸ்கூல் நடத்துவோம், நிறைய பிள்ளைகள் வர்றாங்க, வாலிய பிள்ளைகள் வர்றாங்க, அங்கே வயதானவங்க எல்லாம் வருவாங்க, வியாதியஸ்தர்கள் வருவாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சா ஒரு கூட்டம் மக்கள் எதிர்த்தாலும் ஒரு கூட்டம் மக்கள் என்ன பண்றாங்க, நமக்கு ஆதரவா இருக்கிறாங்க. கடைசியா ஒரு நாளைக்கு நான் ஒத்தையா அங்க போயிட்டேன். ஒரு நாளைக்கு என் கூட வரவங்க இல்லை. அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை அடிக்கிறதுக்கு என்னை திரட்டி நானும் ஒரு தெரு ஃபுல்லா ஓடி, என்ன கடைசியில் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம்
என்னை பாதுகாப்பா வண்டி டூம் எல்லாம் உடைச்சிட்டாங்க. வந்துட்டோம். வந்து என்ன ஆச்சுன்னா, மறுவாரம் வரமாட்டாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள், நன்மை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. வருவாங்களா? மாட்டாங்களா? ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க? வரமாட்டாங்க. பயந்துட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா மறுவாரம் போய் நிக்கும்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் நெறைய மக்கள ஆண்டவர் தந்தது மட்டும் இல்ல. யார் அடிக்கிறதுக்கு தரத்துனாங்களோ, அவங்களையும் ஆண்டவர் சந்திச்சுட்டாரு. அவங்கள ஆண்டவர் பார்த்தீங்கன்னா சந்திச்சதுக்கு அப்புறம், அவர் வந்து எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்டின்னாரு. ஏன்னா அவருக்கு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டவர் நல்ல சுகத்த கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் அனுப்பினார். அப்போ நன்மை செய்யும் பொழுது நமக்கு என்ன உண்டாகும்னா, புகழ்ச்சி உண்டாகும். நமக்கு எதிரா ஒரு கூட்டம் எழும்பினாலும், நமக்கு ஆதரவான மக்களை ஆண்டவர் நமக்கு எழுப்பி தருவார். அப்ப அந்த இடத்திலே அதான் தாவீது சொல்றாருல்ல, அந்த சங்கீதம் 23:4 சத்துருக்கள் மத்தியிலே நமக்கு ஒரு பந்தியை என்ன பண்ணுவாராம்? ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை அவர் எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியும். அப்ப நம்முடைய சத்துருவே வெட்கப்படும்படியாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எப்படின்னா, நாம் நன்மை செய்யும் பொழுது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு புகழ்ச்சி வேணும். நான் வந்து அநேகர் என்னை பாராட்டக்கூடிய அளவில் நான் இருக்க வேண்டுமானால், நாம் ஒவ்வொருத்தரும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கலாத்தியர்ல பவுல் சொல்றார் 6ஆம் அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்துல, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்ப இங்க பவுல் சொல்றாரு, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாத. சில நேரங்களில் நமக்கு சோர்வு வரும். நம்ம யாருக்கு நன்மை செய்யறோமோ அவங்க தான் நமக்கு எதிராக வந்து நிற்பாங்க, நமக்கு எதிராக வருவாங்க. ஆமா, நமக்கு எதிரான காரியங்களை செய்வாங்க, நமக்கு எதிராக பேசுவாங்க. ஆனா அப்ப நமக்கு என்ன தோணும்? நான் எவ்வளவு நன்மை தானே செஞ்சேன், இனிமே என்ன பண்ணக்கூடாது? நன்மையே செய்யக்கூடாது. ஆமா ஆமா, ரூபி சொல்ற பாருங்க, ஆமான்ட்டு. ஆமா, நன்மையே செய்யக்கூடாது. நன்மை செய்யலைன்னா உனக்கு வந்து நன்மை கிடைக்காது, அவ்வளவுதான். சரியா? ஆமா, நீ நன்மை செஞ்சனா உனக்கு மேன்மை உண்டாகும். நீ நன்மை செய்யலைன்னா பாவம் உன் வாசப்படியில படுத்திருக்குமா. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்மள பாராட்டுறாங்கன்றதுக்காக நம்ம நன்மை செய்வது அல்ல. நன்மை செய்வது இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயங்களில் ஒன்று. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போ நமக்கு நன்மை செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் பொழுது நாம் நன்மை செய்ய வேண்டும். நம்ம கண்டு காணாம போயிடக்கூடாது. நம்ம நம்ம எஸ்ஐ இருக்கிறாருன்னா அவருக்கு அதிகாரத்தில் இருக்கிறாரு. அவர் எவ்வளவு நன்மை செய்யலாம்ல, நன்மை செய்யலாம். ஆனா நான் பார்த்துருக்கிறேன், போலீஸ்காரங்கன்னா நல்லா பழகிறவங்க ஸ்டேஷன் பக்கம் போயிட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க, தெரியாதவங்க மாதிரி போயிடுவாங்க. நம்ம எஸ்ஐ அப்படியெல்லாம் கிடையாது. அவர் நிச்சயமா எல்லாருக்கும் அவர் நன்மை செய்கிறவர். அப்ப என்னன்னா, நமக்கு ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கும் பொழுது, நமக்கு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்றீங்களா? ஏன்னா யாக்கோபு சொல்ற தன்னுடைய நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 17 வசனத்துல, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும். இப்ப நம்ம நன்மை செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரு. நன்மை செய்யணும்னு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நீ நன்மை செய்யணும் அதுவே பாவம் ஆயிடுமா. நம்ம நினைக்கிறோம் விக்கிரகாராதனை தான் பாவம், விபச்சாரம் தான் பாவம், களவு செய்யறது, திருடுறது, கொலை செய்யறது, இதெல்லாம் தான் பாவம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது பாவம் தான். அது பெரிய பாவம்னா அது குட்டி பாவம். சரியா? ஆமா, அது பெரிய பாவம்னா அது சின்ன பாவம். அப்ப நம்ம நன்மை செய்ய நமக்கு தெரியும், நம்ம அறிஞ்சிருக்கோம். நம்ம நன்மை செய்யறதுக்கு தான் ஆண்டவர் நம்மை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக இருக்கும்படி தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ நம்ம நன்மை செய்யலைன்னா அது பாவமாய் மாறிவிடும். அப்ப இந்த உலகத்துல இன்னைக்கு தீமைகள் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க புகழ்ச்சியா இருக்கணும்னா நீங்க நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அப்படி நீங்க நன்மை செய்யும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். இரண்டாவது, ஆண்டவர் கீர்த்தியா வைப்பேன்னு சொல்றார். நிறைய பேர் கீர்த்தின்னு எல்லாம் பேர் வச்சிருப்பாங்கல்ல, இந்த பேர் தான் இருக்கு. கிறிஸ்தவ பேர் இருந்த மாதிரி எனக்கு
தெரியல. இனிமேல கீர்த்தின்னு எல்லாம் பேர் வைக்கணும். அப்ப கீர்த்தின்னா அதுவும் ஒரு பெரிய புகழ்ச்சி தான். யோசுவாவை ஆண்டவர் எப்படி கீர்த்தியை வச்சிருந்தார்னா, யோசுவா 6ஆம் அதிகாரம் 27 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பரம்பிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யார் ஒரு மனிதனோடு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப யோசுவாவோடு ஆண்டவர் இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரத்திலாம் வாசிக்கும்போ மோசே மரித்து போறாரு. மோசேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஜனங்களை வழி நடத்த தெரியாது யோசுவாவுக்கு. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது என்னன்னா, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும்னா தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஏன்னா நம்முடைய ஆண்டோடைய பேரே வார்த்தை. அல்லேலூயா. இப்ப கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். அப்ப யோசுவாவோடு கர்த்தர் இருக்க காரணம் என்ன? தேவனுடைய வசனம் யோசுவாவுடைய இருதயத்தில் இருந்தபடினாலே, யோசுவா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபடினால கர்த்தர் யோசுவாவோட இருக்கிறாரு. யோசுவாவோட கீர்த்தி தேசமெங்கும் பரம்பிற்று. ஒரு ஊர்ல இல்ல, தேசம் முழுவதும் பரம்பிற்று. யோசுவா 10ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கிறோம். 12-14 வசனத்துல, கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்போ பாருங்க, எமோரியரோட யுத்தம் நடக்குது. இப்ப யோசுவா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடுறார். என்னன்னா, நீ அங்கங்க நவரவே கூடாது. சூரியனே நீ எங்க தரித்து இருக்கணுமா? கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்போ யோசுவா சொன்ன வார்த்தையின்படியே சூரியன் சந்திரன் நின்றது. காரணம், யோசுவாவுக்கு உள் இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், எல் ஷடாய். அல்லேலூயா. அப்போ யோசுவாவோட கர்த்தர் இருந்தனால யோசுவா சொன்ன வார்த்தையை கேட்டு சூரியன் சந்திரன் நின்றது. 14 வசனம் சொல்கிறது, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளையொத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். தேவன் ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு சூரியனையும் சந்திரனையும் அவர் நிற்க பண்றாருன்னா பாருங்களேன், எவ்வளவு பெரிய மேன்மை உண்டாயிருக்கணும் இல்ல யோசுவாவுக்கு. யோசுவாவுக்கு எவ்வளவு பெரிய கீர்த்தி. காரணம், கர்த்தர் யோசுவாவோட இருந்தார். அப்ப அந்த யோசுவாவோட இருக்கிற தேவன், யோசுவா ஆராதித்த அந்த தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யோசுவா, ஆமா, அதாவது பின்பற்றின வேத வாக்கியங்களை தான் உங்களுடைய கரங்களில் ஆண்டவர், உங்களுடைய கரங்களில் என்னுடைய கரங்களில் ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ நீங்க கீர்த்தியா இருக்கணும்னா கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோட இருக்கணும்னா கர்த்தருடைய வேதம் உங்களுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் சரி, என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்றாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறது தான். ஆபிரகாமை போல அவர் என்ன சொன்னாலும் அதை செய்கிறேன். அல்லேலூயா. ஆமா, ஹினனி அப்படின்ற எபிரேய வார்த்தைக்கு என்ன? அடியே கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஆமா, நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறேன். அந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அவருடைய சொந்த ஜனமாய் நீங்க இருப்பது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கு புகழ்ச்சி கீர்த்தி மாத்திரமல்ல, மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வாராம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சாலமோனுக்கு ஆண்டவர் சொல்றார்,
நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. சாலமோனுக்கு தாவீது சொல்றாரு, தாவீது சாலமோனுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்கிறாரு. நீ கர்த்தரோட இருந்தா அவர் உன்னோட இருப்பார். நீ அவரை விட்டுட்டேன்னா அவர் உன்னை விட்டுருவார். அல்லேலூயா. ஆமா, நீ கர்த்தரோட இருக்கணும்னா நீ கடவுளுடைய வார்த்தைக்கு அப்படியே அப்படியே ஆண்டவரே நீர் என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி அவர் செய்வார். கலாத்தியர் 1:23-24 வசனத்துல, முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்தவர்களை அழிக்க துன்புறுத்த அவருடைய விசுவாசத்தை மறுதலிக்கும்படி பண்ணின அதே அப்போஸ்தலனாகிய பவுல் அதே விசுவாசத்தை பிரசங்கிக்கும் பொழுது அந்த 24 வசனம் சொல்லுகிறது, என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. அதுவரைக்கும் நியாயப்பிரமாணம் முழுவதும் கற்று அறிந்த பவுல் அவருக்கு எவ்வளவோ தகுதிகள் இருந்தும் அவருக்கு அந்த மகிமை கிடைக்கல. ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கித்த பொழுது பவுலை குறித்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறு மாத்திரமல்ல, அத்தனை வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய். அப்ப இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நம்ம அப்படியே கண்ணை மூடி, ஆமென் ஆண்டவரே நீ சொல்லும் நான் கேட்கிறேன். இப்படி யாரெல்லாம் நீங்க கீழ்ப்படுகிறீங்களோ உங்களை ஆண்டவர் என்ன சொன்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். அப்போ அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கணுமா? அவர் உனக்கு தருகிற அந்த கீர்த்தி புகழ்ச்சி மகிமை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ நம்மை ஆண்டவருக்கு இந்த காலை வேளையில நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் நம்முடைய வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை தியானித்து வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்துல ஆசீர்வாதங்கள், செழிப்பு, சுகம், சகலவிதமான நன்மைகளையும் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அவர் பெருக செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென் சொல்றீங்க? அப்படி எழுந்து நிற்கலாமா? அப்படி எழுந்து நின்று